ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பி பாடி வைஸ் பயோட்டின் கம்மிஸோட ரிவ்யூஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன மாதிரி உங்களுக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ஹேர் வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகுது, ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த 6 மந்த்ஸில் எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப கொட்டி டென்சிட்டியே அதிகமாக இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப தின்னாக இருக்குது ஹேர். ஸோ வந்து நான் 6 மந்த்ஸாக இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லேயே எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருந்துச்சுங்க. நான் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் இந்த பாடி வைஸ் கம்மிஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 2 மந்த்ஸ் வந்து நான் கன்சிடென்ட்டாக சாப்பிட்டேன். ஸோ வந்து என்னோடய ஹேர் ஃபால் வந்து உண்மையாலுமே ரொம்ப கண்ட்ரோல் ஆகி இப்போ பேபி ஹேர்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிறது விசிபிளாக தெரியுது. இந்த பயோட்டின் கம்மிஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பயோட்டின் விட்டமின் H 3 mcg ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரேட் டீஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. 2.4 mg ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபெரோரஸ் ஃபியூமரேட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேர் ஃபால்க்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஹேர் டேமேஜ்லேருந்து நமக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ. இது வந்து ரெட்டினால் பல்மினேட் ஆட் பண்ணியிருக்காங்க. 396 mcg ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டமின் சி அஸ்க்ரோபிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. 20 mg ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ. இது வந்து டொக்கோபெரல் அசிட்டேட். இது வந்து 6 mg ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டமின் D12, அதுக்கப்புறம் விட்டமின் B6, விட்டமின் B9, ஃபாலிக் ஆசிட் 60 mcg ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் B12 ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் K27 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து செசபினா எக்ஸ்ட்ராக்ட். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, அகத்தி இருக்கு இல்லையா, அகத்திக்கீரை, அதுலேருந்து 1000 mcg ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், திராட்சை இருக்கு இல்லையா, அதில் விதை இருக்கும் இல்லையா, அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்டை எடுத்து 10 mg ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து நேச்சுரல் ஃபைபருக்காகவும் ஸ்வீட்னருக்காகவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கம்மி டெக்ஸ்டர் வரதுக்காக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெல்லிங் ஏஜென்ட்டுக்காக பெக்டின் E414 சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சோள பிசின் இருக்குது இல்லையா, சோள மாவுலேருந்து எடுக்கிறாங்கல்ல, அந்த கம் ஆட் பண்ணியிருக்காங்களாமா இந்த கம்மி டெக்ஸ்டர் வரதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்வீட் அண்ட் ஃபில்லருக்காக வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள மாவு இருக்குது இல்லையா, அதை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அசிடிட்டிக்கு வந்து ரெகுலராக சிட்ரிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஃப்ளேவரிங்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. கலரிங்காக பிளாக் கேரட்டோட எக்ஸ்ட்ராட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுகர் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் 100% வந்து வெஜிடேரியன் தான். ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீன்னு தான் போட்டிருக்காங்க, குளுட்டன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க இந்த ப்ராடக்ட்லேயே. இந்த பயோட்டின் கம்மிஸில் மெயின் ரோலை ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ். இதுதான் வந்து மெயின் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்லேயே போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோட ஷைனை என்ஹான்ஸ் பண்ணி டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் லைக் விட்டமின் இ, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்ம ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பிரேக்கேஜ்லேருந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகுறதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெயில் ஹெல்த்துக்குமே வந்து இந்த கம்மிஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நெயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு கூட இந்த கம்மிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பாடி வைஸ் கம்மிஸை வந்து நம்ம கண்டினியூஸாக 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் விசிபிளான ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயோட்டின் கம்மிஸ் ஃபஸ்ட்டு 1 மந்த் சாப்பிட்டா நம்ம ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகி ஸ்டாப் ஆயிருங்க. செகண்ட் மந்த் எடுத்துக்கும் போது நம்ம ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும். இதில் வந்து கெரட்டின் ப்ரொடெக்ஷன் இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின்லேயும் ஃபாலிக் ஆசிட்லேயும். ஸோ வந்து நம்ம ஹேரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். 3rd மந்த் நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடும்போது ஹேர் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகி ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் தெரியும் அடர்த்தியாக இல்லைன்னா முடி நீளமாக இருந்து மட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. நூல் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் அடர்த்தியாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். நமக்கு நீளமாக இருக்கிற முடியை விட டென்சிட்டி அதிகமாக, அதாவது முடி நல்லா அடர்த்தியாக இருந்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும், நமக்கு சீவறதுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து முடி ரொம்ப வந்து மெலிஞ்சு ரொம்ப நூல் மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்மிஸை 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா விசிபிளான ரிசல்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பட் வந்து 1 மாதத்துலேயே உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிரும். பிகாஸ் ஏன்னா நான் 1 மாதம் சாப்பிட்டு சூப்பரான ரிசல்ட் இருந்ததால் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.